Hi guys, welcome back to another important video. In the video, we're going to talk about the second part. பழைய part ஓட continuation operator signal பற்றி அந்த ட்ராப் zones எல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட், ஆப்ரேட்டர் எப்படி மூவ் பண்ணுவாங்க, சில ஏரியா ஆஃப் ப்ரைஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. அண்ட் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் எதுக்கு நான் வந்து இந்த மூவ் வந்து ஃபேக் மூவாக சொன்னேன். ஆல் தட் வி டிஸ்கஸ் இந்த லாஸ்ட் வீடியோ. நீங்கள் வந்து அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் அந்த வீடியோவில் எல்லாம் பேசிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அதோட வீடியோட கண்டினியூஷனாக போயிட்டுருக்கோம். ஸோ கப்பல் ஆஃப் வீடியோஸ் பேக் நான் வந்து கேன் ஆஸ்ட்ரோ யூஸ் பண்ணிட்டு ஏப்ரல் 7th பாட்டம், ரைட், ஏப்ரல் 7th பாட்டம் பற்றி வி டிஸ்கஸ் சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஜாமெட்ரிக்கல், அதெல்லாம் நான் வந்து காட்டேன் உங்களுக்கு கேனோட ஒரு ஒன் மெத்தடில். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ரேட்டர் மூவ், வால்யூம் அனாலிசிஸ் இது பற்றி பேசினேன். போத் வீடியோஸில் நான் வந்து இம்பார்ட்டன்ட் திங் சொன்னேன். என்னென்னா, நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டாக இந்த வீடியோலாம் பாருங்கள். இது வந்து தப்பாக, இது வந்து கரெக்டாக அப்படி சொல்லாதீங்க. அப்படியே இந்த வீடியோவும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டாக பாருங்கள். ஒரு கதை மாதிரி பாருங்கள். ஜஸ்ட் ஒன் ஸ்டோரியாக இப்படி போகுது, இப்படி இருக்கலாம் மார்க்கெட்லன்ட்டு சும்மா பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா, இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நிறைய பேர் வந்து பையிங் ப்ரெஷர் யோசிப்பாங்க. ரெட் கலர் கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் யோசிப்பாங்க. அது பார்ஷலி கரெக்ட் சொன்னேன். இது வந்து பாதி தான் கரெக்டு. சில டைம் வந்து க்ரீன் கலர் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஏமாற்றுவாங்க. இந்த ரெட் கலர் கேண்டில் நான் வந்து இந்த 3 ரெட் கலர் கேண்டில் வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் அனாலிசிஸ் அகைன், இந்த சார்ட் என்னது, எப்படி இருக்குது, எதுக்கு கேண்டில் ரைட் சைடில் நம்பர்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு நம்பர்ஸ் இருக்குது, கீழே டெல்டா எழுதி வச்சுருக்காங்க, என்னது அது எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ஒன்லி தென் உங்களுக்கு ஐடியா ஆகும். ரைட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு எப்படி. ஸோ கிளஸ்டர் ஆஃப் கேண்டில்ஸ் இப்படி வந்தது, அதனால தேர் இஸ் அன் இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ரைட், இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதனால ஐ டோல் யூ இந்த ஆப்ரேட்டர் சிக்னேச்சர் தான் இது. பல வீடியோவில் ஆப்ரேட்டர் சிக்னேச்சர் பற்றி பேசியிருந்தோம். ஸோ 3 பேக் டு பேக் கேண்டில்ஸில் வந்து கேண்டில் ரெட்டாக இருக்குது, ஆனால் டெல்டா க்ரீனாக இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது. 1 கேண்டில் இல்லை, 3 கேண்டில் கண்டினியூஸாக அப்படி போகுது. இதுதான் ஒரு ஏரியா ஆஃப் ப்ரைஸில் வந்து, இந்த ஏரியா ஆஃப் ப்ரைஸில் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் சொல்லலாம், சில பேர் வந்து ஆல்கோஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதையும் சொல்லலாம், உங்கள் இஷ்டம். யார்கிட்ட அந்த பவர் இருக்குது மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு, அது அவரை பற்றி தான் பேசுகிறேன். அது வந்து நான் சும்மா ஒரு பேருக்காக ஆப்ரேட்டர்ஸ் கூப்பிடுறேன். ஓகே, சேம் திங் இந்த ஏரியாலையும் அப்படி தான் ஆச்சு. இந்த ஏரியாவில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்லிங் ஆக்டிவிட்டி ஆச்சு. ட்ரேடிங் வியூவில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் சேம் திங் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் வால்யூம் கேண்டில்ஸ் வந்து லெஃப்டில் ப்ரைஸ் கேண்டில்ஸ் இருக்குது. இந்த வால்யூம் கேண்டில்ஸ் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட்டாக இருந்தது. இப்போ வந்து எதுக்கு மாறிச்சு க்ரீனாக? திஸ் இஸ் அகைன் ட்ரேடிங் வியூட கொஞ்சம் இஷ்யூஸ். அதனால் வால்யூம் கரெக்டாக அப்டேட் ஆகாது. லைவில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி சொன்னேன், இது வந்து இப்படி தான் ஆகணும். ப்ளஸ் இந்த அந்த லைவ் ரெக்கார்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெட் கலர் தான் இருந்தது. ஓகே, ஸோ தட் இஸ் த இஷ்யூ ட்ரேடிங் வியூவில். நவ் இது வந்து ஃபேக் மூவ். நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த எஃப்ஆர்விபி போட்டு நம்ம வந்து ஒரு சில திங்ஸ் பார்த்தோம். எப்படி எஃப்ஆர்விபி சேஞ்ச் பண்ணும்போது, இங்கே கேண்டிலுக்கு இந்த கேண்டில் சேஞ்ச் பண்ணும்போது, இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டில் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி எஃப்ஆர்விபி ஜோன் சேஞ்ச் ஆகும், அதில் வந்து ட்ராப் ஏரியா எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஃபால் வந்து நான் அந்த டைமில் என்ன சொன்னேன், இந்த பாயிண்ட்லேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா வெரி குட், வி வில் பவுன்ஸ் அட்லீஸ்ட் இவ்வளோ ஃபுல்லாக போகும். இல்லைன்னா எவ்வளோ கீழே போனாலும், பிகாஸ் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 கேண்டில்ஸில் ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டியோட சிக்னேச்சர் ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அதனால் இந்த ஃபால் மட்டும் எவ்வளோ வேணால் கீழே போகலாம், 1000 பாயிண்ட்ஸ் போனாலும் இது வந்து கண்டிப்பாக மொத்தமாக ரீட்ரெஸ்ட் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீட்ரெஸ்ட் ஆகும். இட் கேன் டேக் 1 டே, ஒரு மாதம் எடுத்துக்கலாம், 1 வருஷம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கண்டிப்பாக திரும்பி வரும். எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து டைரெக்டாக ஸ்டார்ட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்ரெஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நவ் அதோட கண்டினியூஷன் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். லாஸ்ட் டைம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா we saw a different activity of operators. Understood? ஓகே, நான் வந்து இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ
இந்த ஏரியா மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். சிம்பிள். நவ் சேம் திங் அந்த ஆப்ரேட்டரோட ஆக்டிவிட்டி இந்த ஏரியாவில் பார்த்துருக்கோம், இந்த ஏரியா இந்த ஃபால்லையும் பார்த்துருக்கோம். இந்த ஃபாலும் நான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறேன். கேண்டில் ஸ்டிக் எங்கே அங்கேருந்து. ஓகே, ஐ ஹவ் மார்க்ட் தீஸ் டூ ஜோன்ஸ். என்னோட ரெஃபரன்ஸ்க்காக இங்கே தான் ஆக்டிவிட்டி ஆகிருக்கு வந்திருக்குன்ட்டு. ரைட், இந்த ரைஸ் போகுது இல்லை இப்போ இந்த ஃபால்க்கு அப்புறம் இந்த ரைஸ் வந்தது மார்க்கெட்டில், அதை பற்றி வில் ஜஸ்ட் செக் எப்படி ஏதாச்சும் ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன்னா, இதில் வந்து சப்போஸ் இப்போ ரெட் கலர் கேண்டில், ரெட் டெல்டா இருக்குது, க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேலே போகுது, ஆனால் இதில் வந்து செல்லிங் ஆயிருக்கு, யாரோ வந்து செல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கேட்கல சார், ஓகே ரீட்டைலர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க, அவருக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் வந்து மேலே தூக்கி போயிட்டாங்க கேண்டில்ஸ், அதையும் சொல்லலாம், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை சார். நீங்கள் வந்து பல இந்த ஏரியாவில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவில் அந்த ஃபேக் மூவ் வரும்போது ஆப்ரேட்டர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து திரும்பி ஷார்ட்ஸ் வந்து கவர் பண்ணாங்க. ஓகே, பரவாயில்ல, அதனால ரைஸ் ஆகுது மார்க்கெட். ஓகே, அது அந்த ஸ்டோரி ஓகே, பரவாயில்ல. ஆனால் நான் வந்து லாஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சார்ட் காட்டுறேன், அதுதான் இந்த வீடியோவோட ஃபுல் ஜூஸு. நான் எதுக்கு சிரிக்கிறேன்னா, நான் வந்து எனக்கு தெரியும் இந்த வீடியோக்கு அப்புறம் எப்படி டவுட்ஸ் வரப்போகுது, எப்படி கேள்வியெல்லாம் கேட்க போகிறீங்க, யாரெல்லாம் கேட்க போகிறீங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டால் போதும் ப்ளீஸ். ஓவர்லோட போதும் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம். எனிவே, ரைட் நவ் என்ன தேடி பார்க்குறோம் இப்போ ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி என்ன, நம்மளுக்கு என்ன தேவை, காம்பினேஷன் இல்லை ஒரு சீரீஸ், இப்படி ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயே இருக்குது. க்ரீன் கலர் கேண்டில், ஆனால் டெல்டா வந்து ரெட். சேம் திங் இங்கே இருக்குது காம்பினேஷன், ஆனால் இதில் நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருக்குது. இந்த 3 கேண்டில் அப்படியே இருக்குது. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் மிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் மிக்ஸ் ஆகிருக்கு, ஃபைன். ஸோ நான் வந்து இந்த ஏரியாவும் மார்க் பண்ண போகிறேன், இந்த ரைஸும் மார்க் பண்ண போகிறேன். ஆல்ரைட், இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ ரைஸ் வந்தது, இந்த ஏரியாவும் திரும்பி ஒரு டிஃப்ரெண்ட் பார்டர் போட்டு வி வில் மார்க் இட். நவ் மெயின் கான்செப்ட் இந்த வீடியோவில் நான் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஆங்கர் பாயிண்ட் தியரி. ஓகே, ஆங்கர் பாயிண்ட் தெரியணும். ஆங்கர்னால் என்னது, ஷிப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஷிப்பில் ஆங்கர்னால் அதுதான் சேம். சப்போஸ் ஷிப் வந்து நிறைய கார்கோ ஷிப்பு திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை ஷிப் மேலே, இட் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் கார்கோ ஷிப் எல்லாம், லாட் ஆஃப் லக்கேஜ் இருக்கும். மேபி கிராஸ் கண்ட்ரி போகுது, கான்டினென்டல் மேலே போகுது, சி மேலே போகும் ஷிப். இப்போ இந்த ஷிப் வந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஹால்ட் பண்ணோன்னா, ஸ்டாப் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க, ஷிப்பில் ஒரு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோல் இருக்கும், இல்லை பின்னாடி இருக்கும், எனிதிங். இவங்க வந்து ஒரு ரோப்பாக, ஸ்டீல் ரோப், ஓகே, ஸ்டீலாக அந்த தண்ணியில் ஒரு ஆங்கர் தூக்கி போடுவாங்க கீழே. இந்த ஆங்கர் இந்த ஷேப்பில் இருக்கும். நிறைய நீங்கள் சில பேர் வந்து கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்பீங்க, சில பேர் ரியலாக பார்த்துருப்பீங்க. இந்த ஷேப்பில் ஏதோ ஒன்று இப்படி எக்ஸாக்ட் இல்லை, இப்படி ஒரு ஷேப்பில் இருக்கும் ஆங்கர். இது தண்ணிக்குள்ளே டீப்பாக போயிடும். ஸோ இதனால் இது வந்து பயங்கரம் ஹெவி வெயிட் இது. இதனால் என்ன ஆகும்னா, ஷிப் வந்து கொஞ்சம் முன்னாடி போகும், தண்ணினால இல்லைன்னா காற்றுனால. காற்று இல்லாமல் தண்ணியில் வேவ்ஸ் இருக்கும்ல, அந்த ஓஷனில் சீல வேவ்ஸ்னால இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போகும், கொஞ்சம் பின்னாடி போகும். ஆனால் பேசிக்காக இந்த ஏரியா கிட்ட தான் இருக்கும். ரைட், இந்த ஏரியா சுற்றி தான் போகும். இதுதான் ஆங்கர். சேம் திங் நீங்கள் வந்து பெண்டுலமில் யூஸ் பண்ணிங்கன்னா, பெண்டுலம் எல்லோரும் படிச்சிருக்கீங்க ஸ்கூலில். இப்போ பெண்டுலம் நேம் தெரியலன்னா சும்மா பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து ஒரு ரோப்புக்காக டைப் பண்ணிட்டு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பால் தூக்கி போட்டிங்கன்னா இப்படி போகும். ரைட், திரும்பி இப்படி இந்த பாயிண்ட்லேருந்து டேர்ன் ஆகி திரும்பி இப்படி வந்துடும். ரைட், ஸோ பால் வந்து எப்படி போச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி போச்சு, திரும்பி இப்படி வருது. ஸோ இதுதான் உங்கள் ஆங்கர் பாயிண்ட். இது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து பால் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட் அப்படி போயிட்டு. ஸோ மெயின் இங்கே தான், இதுதான் அவங்க சென்டர் பாயிண்ட்டை சொல்லலாம், அப்படி ஒரு ஆங்கர் சொல்லலாம். ஓகே, நவ் நீ என்ன பார்க்கணுன்னா, வெரி சிம்பிள், ப்ரைஸில் ஆங்கர் பாயிண்ட் இல்லை ஆங்கர் ஜோன்
நான் வந்து வால்யூம் அனாலிசிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கும்போது ஒரு சில திங்ஸ் எனக்கு புரியல. எதுக்கு இப்படி ஆகுது? எதுக்கு இது? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தட் ரீசன். நான் வந்து படிக்கும்போது அந்த டைம்ல யாரும் சொல்றது இல்லப்பா. நான் நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இட் டுக்ஸ் மீ லாட் ஆஃப் மந்த்ஸ், இயர்ஸ் டைம். என்னோட எஃபர்ட் எல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நீங்க வந்து ஆப்பரேட்டர் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்குறீங்க, ஓவர்லேப்பாக போகுது. இன்னொரு ஆக்டிவிட்டி மேலே, இன்னொரு ப்ளூ பாக்ஸ் மேலே ரெட் போகுது. மேட்ச் ஆகுது, இல்லை கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, கன்வர்ஜன்ஸ் ஆகுது, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜோன் மேலே இன்னொரு ஜோன் வருது. இப்படி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஜோன்ஸ் இருக்கு. ஓகே, 1, 2 அண்ட் 3. இந்த 3 ஜோன்ஸ்க்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா மார்க் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஏரியா. ஸோ எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் இம்பேலன்ஸ் கேண்டில்ஸ் ப்ளஸ் மூவ்ஸ், இந்த ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி மூவ்ஸ் வந்து மோர் தென் ஒன் இருந்தால், டூ மினிமம் 1 and 1 ஓவர்லேப் ஆகுதுன்னா, மோர் தென் ஒன் இருந்தால் அந்த ஏரியா தான் ஆங்கர் பாயிண்ட். ஸோ நான் ஆங்கர் பாயிண்ட்க்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஏரியா ஆஃப் ப்ரைஸ்லேருந்து மேலே எவ்வளோ போனாலும் திரும்பி இங்கே தான் வரப்போகுது. ஓகே, ஷிப்பில் பார்த்தீங்க, நீ ஷிப் எங்கேயும் வேணால் போனாலும் திரும்பி இங்கே தான் பார்த்தீங்க. பால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் போகும், திரும்பி நடுவுலுக்கு வந்துடும். நடுவுலேருந்து திரும்பி லெஃப்ட் போகலாம், ரைட் போகலாம், திரும்பி. ஆனால் ரிவர்ஸ் ஆகும். சேம் திங், மார்க்கெட் இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராப் ஆச்சுன்னா திரும்பி திரும்ப பாயிண்ட்டுக்கு வந்துடும், ஆங்கராக மாறிடும் இந்த ஃபுல் ஏரியா வந்து. ஓகே, ஸோ எப்போ ஃபார்ம் ஆகும் இது? அதுதான் மெயின். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஆங்கர் பாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு ஹைக்கு முன்னாடி இல்லை லோக்கு முன்னாடி ஒரு ரிவர்சல், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக எல்லியட் வேவ் படிக்கிறோம் ப்ரைஸ்க்காக. ஸோ எல்லியட் வேவ் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெக்கோட மூவ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் வேவ் 3 சொல்கிறீங்க, இது வந்து வேவ் 4 சொல்கிறீங்க, இது வந்து வேவ் 5 சொல்கிறீங்க. ஸோ வேவ் 5 தான் லாஸ்ட், கரெக்டாக? வேவ் 5 தான் லாஸ்ட். ஸோ உங்கள் ஆங்கர் பாயிண்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே, உங்கள் ஆங்கர் பாயிண்ட் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கும். இதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகும். வேவ் 5 இல்லைன்னா எனி லாஸ்ட் லெக் ஆஃப் த வேவ் ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ் ஆகிடும், திரும்பி இந்த ஏரியாவுக்கு வந்துடும். ரைட், திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். நான் வந்து லைவாக இப்போ தான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து எஸ்எம்சி படிச்சிருக்கீங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ்ன்ட்டு. ஐ நோ லாட் ஆஃப் ஃப்ராட் பீப்புள் ஆல்சோ பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து சீரியஸாக பண்ணுறாங்க. ஆனால் பப்ளிக்கு தெரியாது என்ன ரைட்டு ராங்குன்ட்டு. ரைட், பப்ளிக்கு தெரியாது. ஓகே, இது புது கான்செப்டாக நிறைய நல்லா சொல்கிறாங்க, இப்படி தான் ஆகணும், மார்க்கெட்டில் இப்படி தான் பண்ணணும், இதுதான் பிரேக்கர், இதுதான் வந்து அதான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசன் ஒரு பிரேக்கர் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இதெல்லாம் வந்து பேசிக்காக ஒன் திங் ஒன்லி. இப்படி பார்ப்பாங்க, இந்த மேலே போவோம், டர்ட்டில் சூப்பா, என்ன சூப்பு, தக்காளி சூப்பு, ஆல் தட் திரும்பி மார்க்கெட் இந்த பாயிண்ட்க்கு வந்துடும். ரைட், இந்த பாயிண்ட் பிரேக் ஆக உடனே சில பேர் வந்து இங்கே ஃபேர் வேல்யூ கேப் பார்ப்பாங்க, எஃப்விஜி பார்ப்பாங்க, சில பேர் வந்து மிட்டிகேஷன் பிளாக், பிரேக்கர் பிளாக், இதெல்லாம் பேரெல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி தான் செட்டப் என்ட்ரி, இப்படி இந்த பிளாக் வந்துட்டா இங்கே தான் எஸ்எல், இப்படி நான் சொல்கிறாங்க நிறைய பேர். எதுக்கு ஃபார்ம் ஆகுதுங்க? சில பேர் வந்து இது வந்து பிரேக்கர் பிளாக், இதுதான் பிரேக்கர் பிளாக், இதுக்கு நடுவில் இருக்குது மீன் த்ரெஷோல்ட், அது கிட்ட வந்தால் அப்படி வரணும். வாட் இஸ் ஆல் தட்? அதெல்லாம் என்னது? பேசிக்காக எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இது வந்து வேவ் 3, வேவ் 4, வேவ் 5, அதுக்கப்புறம் ரிவர்சல். இட் இஸ் ஆல். ரைட், சேம் திங் கீழே வரும்போது இது வந்து வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, இல்லை ஏ, பி, சி, சேம் திங். ஓகே, ஆனால் எதுக்கு இப்படி ஆகுதுன்னா திஸ் இஸ் த ரீசன். ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி, ஆக்சுவல் பையிங் அண்ட் செல்லிங். ஓகே, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து நான் வந்து ஐ கோ டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போயிட்டு லைவாக உங்களுக்கு காட்டுறேன் ஆங்கர் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, இஃப் யூ சி திஸ் மூவ், இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாப் இருக்குது. ரைட், இங்கே ஒரு டாப் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபைனல் மூவ் முன்னாடி. ஸோ சப்போஸ் 1, 2, 3, 4, 5 இருக்குது. சப்போஸ் தேர்ட் வேவ் இதையும் ஒரு ஃபைனல் மூவ் இல்லை, இதுக்குள்ளே இங்கேயும் வரணும்ல, இங்கேயும் வரணும்ல, ஆங்கர் பாயிண்ட் இங்கேயும் வரலாம். ரைட்,
சேம் திங் யூ வில் ஷோ இட் ஹியர். ஐல் ஷோ இந்த பாயிண்ட்டில் ஒரு ஆங்கர் பாயிண்ட் எப்படி வந்திருக்கு இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ஆங்கர் பாயிண்ட். இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம் கான்செப்ட் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் பீப்புள் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ சேம் திங் நான் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் கான்செப்ட் இங்கே போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம எஃப்ஆர்விபி ஜோன் எடுத்து இந்த ஹையில் போட போகிறேன். நான் லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த எஃப்ஆர்விபி ஜோன் எப்படி கண்டுபிடிச்சிட்டோம், எதுக்கு மாற்றும் போது நம்ம பிஓசி லெவல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். சேம் திங் நான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். நான் எஃப்ஆர்விபி இந்த ஹைக் போடுறேன், ரைட். ஸோ பிஓசி லெவல் எங்கே வருது, இப்போ இங்கே வருது எல்லோ கலர். பிஓசி லெவல் என்னது, எஃப்ஆர்விபி என்னது, நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன் இம்பார்ட்டன்ட் வீடியோ ட்ராப்ஸ் பற்றி, எஃப்ஆர்விபி ட்ராப்ஸ் பற்றி. நான் அது வந்து தமிழில் வரப்போது, ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்குது. மெயின் சேனலில் நான் வந்து தமிழில் போட போகிறேன். இப்போ நான் பிஓசி ஜோன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே தான் ஹெவி ஆக்டிவிட்டி ஆயிருக்கு. இது வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. நான் வந்து எந்த ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரைஸோட, ஃப்ரம் திஸ் பாயிண்ட் லோலேருந்து இவ்வளோ வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு கேண்டில் போய் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து சேஞ்ச் 1 by 1 கேண்டில். நான் நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் கேண்டில் கிட்ட போனீங்கன்னா எதுவுமே மாறல. பிஓசி வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே மாறல. ஓகே, சேம் ஏரியா ஆஃப் பிஓசி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், இப்படியும் மார்க் பண்ணலாம். பிஓசி வந்து கொஞ்சம் கீழே போடலாம், நோ இஷ்யூஸ். நான் வந்து நெக்ஸ்ட் கேண்டலுக்கு போகிறேன். பிஓசி பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகிருக்கு, சூப்பர், நோ இஷ்யூஸ். ஆனால் நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா, இந்த கேண்டலில் வந்து நான் வந்து க்ரீன் கலர் கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இன்னும் ரெட் கலர் கேண்டில் மார்க் பண்ணல, க்ரீன் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ சிம்பிள் ரெட் கலர் ஏரியா ஆஃப் மார்க்கிங். இதில் வந்து திஸ் இஸ் எப்படி சொல்ல, யாரும் செல் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா ஆஃப் ப்ரைஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட். நெக்ஸ்ட், இஃப் யூ மூவ் டு த நெக்ஸ்ட் கேண்டில் யூ சி பிஓசின்னு மாறல, பிஓசி அப்படி தான் இருக்குது. பட் ஏரியா வந்து க்ரீன் கலர் கேண்டலில் திரும்பி திஸ் ஏரியா சம்படி ஷார்ட்டிங் த மார்க்கெட். பிஓசி இன்னும் மாறல, சம் ஷார்ட்ஸ் ஆர் entered. தி க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து this part somebody is shorting the market. Same thing, I'll just move on to the next green color candle. Still இப்போ பிஓசி மாறி இருக்கு, கீழேருந்து மாலை போயிருக்கு, ஹெவி கொஞ்சம் ஷார்ட் வந்திருக்கு. ஸோ பிஓசினா என்னது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னது, இங்கே தான் அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ்க்கு மேஜர் ஆக்டிவிட்டி அங்கே தான் ஆயிருக்கு. வேல்யூ ஏரியா இருக்குது, அதுக்குள்ளே கண்ட்ரோல் எங்கே இருக்குது, இந்த மொத்தம் ரேஞ்சில் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது. கீழேருந்து இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஸோ இந்த கீழேருந்து நம்ம 3 ஸ்டெப்பாக இப்படி பிரித்து பார்க்கலாம், ரைட். பிரித்து போட்டிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு 1 பிஓசி, இந்த ஏரியா இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா ஒரு பிஓசி. ஃபைனலாக இந்த ஃபுல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிஓசி கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது, ரைட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, க்ரீன் கலர் ப்ரைஸ் மேலே போகுது, ஆனால் சம்படி க்ரீன் கலர் அவ்வளோ இல்லை இங்கே எஃப்ஆர்விபியில், எல்லாம் ரெட்டு தான் இருக்குது. திஸ் இஸ் சம்படி யாரும் ஷார்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் தேடா வருது, சம்திங் டிஃப்ரெண்ட் வருது இங்கே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to the வால்யூம் சார்ட். மார்க் பண்ணலாம், வால்யூம் சார்ட் போயிட்டு இந்த ஏரியா ஆஃப் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க் பண்ணுறேன், இப்படி போடுறேன், ரைட். திஸ் ஐ வில் மார்க் இட் அண்ட் இஃப் யூ see this, அப்படியே நான் வந்து 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 1 hour சார்ட் இல்லை 15 minute சார்ட் போகிறேன், ஏன்னா ரொம்ப சின்னது, பிகம் மோர் கிளியர். ஓகே, ஸோ வாட் இஸ் த கான்செப்ட், நம்ம ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டியோட கான்செப்ட் என்னது, அட்லீஸ்ட் சம் ஓவர்லேப்பிங் இல்லாமல் இப்போ நம்ம வந்து கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் கேண்டிலில் இம்பேலன்ஸ் போயிட்டுருக்கு. ரெட் கலர் கேண்டிலில் க்ரீன் கலர் டெல்டா இருக்குது, க்ரீன் கலர் கேண்டிலில் ரெட் கலர் டெல்டா இருக்குது, ரெட் கலர் டெல்டா இருக்குது, ரைட். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். இந்த 3 கேண்டில்லையே அந்த 1 hour சார்ட் நான் பிரித்து நான் 15 minute சார்ட் வந்திருக்கேன். ஓகே, ஸோ திஸ் 3 கேண்டில்ஸ் வெரி சிம்பிள் தட் திஸ் இஸ் சம் ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு. ஓகே, நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதோட கான்செப்ட் என்னது, ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இந்த ஃபுல் மூவ் வந்து ரீட்ரேஸ் ஆகணும், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். என்னோட அனாலிசிஸில் என்னோட ரிசர்ச்சில் என்ன பார்த்துருக்கேன், எப்போ வேணால் இந்த ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி வருது, மொத்தம் மூவ் வந்து ரீட்ரேஸ் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்,
இந்த லோ வந்து நான் மார்க் பண்ணுறேன். ரெட் கலரோட லோ ப்ளஸ் இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட லோ. இந்த லோ கிட்ட திரும்பி வரணும். பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் முன்னாடி போனீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் இவ்வளோ ட்ராப் ஆகி திரும்பி இந்த ஏரியாவுக்கு இங்கே எக்ஸாக்டாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்விங் வந்தது. 300-400 பாயிண்ட்ஸ் மூவ் வந்தது. பட் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் ஹியர். எதுக்கு எப்படி? வை? வாட் இஸ் தட் ஸ்பெஷாலிட்டி? இங்கே தான் வரணுன்ட்டு ஒரு மேக்னெட்டாக இங்கே இருக்கணும் ப்ரைஸ். அதுதான் நான் சொல்கிறேன். கேண்டில் ஸ்டிக்குள்ளேயே ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி தான் வால்யூம். கரெக்டாக படிக்கணும். ரைட்? ஸோ சிம்பிள் லாஜிக். இப்போ நம்ம ஆங்கர் பாயிண்ட் பற்றி பேசுகிறோம். ஆங்கர் பாயிண்ட் திரும்பி என்னது? ஓவர்லேப்பிங் 2 ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட் வந்து சப்போஸ் இங்கே ஒரு ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட் இருக்குது, இன்னொரு ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் க்ரீன் கலர் கேண்டில், ரெட் கலர் இம்பேலன்ஸ், ரெட் கலர் டெல்டா. சேம் திங் இது வந்து ரெட் கலர் க்ரீன் கலர் கேண்டில். ஸோ 2 கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ரைட்? கன்சிக்யூட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கேயும் இருக்குது நிறைய. அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில், க்ரீன் கலர் டெல்டா, க்ரீன் கலர் கேண்டில், ரெட் கலர் டெல்டா, அப்படி மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. சொல்கிறேன் க்ரீன் கலர் எல்லாம் க்ரீன் கலர் இருக்கணும், அது மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா அதுதான் அது டேர்ம்ஸ் வந்து இம்பேலன்ஸாக சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த ஏரியா திரும்பி மார்க் பண்ணுறேன். இந்த ஏரியா திரும்பி மார்க் பண்ணுறேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் போல லெட்ஸ் கீப் இட் அஸ் ப்ளூ ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏரியா வந்து ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு. மெயின் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒரு ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டிக்குள்ளே இன்னொரு ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி ஆகுது. ஓகே, தே ஆர் ஓவர்லேப்பிங். இன்னொரு மேலே இன்னொரு வருது. ரைட்? ஸோ திஸ் ஏரியா வந்து நம்ம ஆங்கர் ஜோன் ஆகிடும். நான் என்ன சொன்னேன் இதை பற்றி? இது வந்து எவ்வளோ ஹை போனாலும் திரும்பி கீழே தான் வரப்போகுது இந்த ஏரியாவுக்கு. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் கோ ஜூம் அவுட் பண்ணிட்டு திரும்பி இந்த சார்ட் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். இது வந்து இந்த ஏரியாவிலேருந்து எங்கே போச்சு? இந்த ஆங்கர் ஜோன்லேருந்து கேப் அப் ஆகி மேலே போச்சு. நான் என்ன சொன்னேன்? எவ்வளோ மேலே போனாலும் இது வந்து திரும்பி கீழே தான் வரணும். எவ்வளோ வரணும்? மினிமம் இந்த ஜோனுக்கு வரணும், இந்த ஜோனுக்குள்ளே வரணும். என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் சைட்வேஸாக போய் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சு. அது ஓகே, அதை நம்ம சொல்லலை. இப்போ இந்த வால்யூம் வந்து எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகும், அது நம்மளுக்கு சொல்லாது. வி ஹேவ் டு ஸ்டடி ப்ரைஸ். அது வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் ஆங்கர் பாயிண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு டாப் இல்லைன்னா பாட்டமோட ரிவர்சலுக்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆகும். இந்த ரிவர்சலுக்கு முன்னாடி தான் இந்த ஆங்கர் பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ முன்னாடியே உங்களுக்கு தெரியும், ஓகே ஆமாம் ஒரு ரிவர்சல் வரப்போகுது, நான் வந்து இந்த ஹை சேஸ் பண்ணாமல் நான் வந்து ரிவர்சல் பற்றி யோசிக்கணும். ரைட்? கேப் அப் ஆச்சு. எத்தனை பேர் ட்ராப் ஆகிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் இது வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, திரும்பி இந்த ஜோன் கீழே தான் வரப்போகுது. அது இல்லாமல் நான் வந்து 1 2 3 4 5 ஃபிஃப்த் வேவ்க்காக வெயிட் பண்ணுறேன்னா நான் வந்து இது பற்றி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னா இது வந்து ஆங்கர் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும் இங்கே. ரைட்? ப்ரைஸ் வில் கம் பேக் டவுன். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் கான்செப்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், ஃபார் தோஸ் ஹூ ஆர் ட்ரேடிங் இந்த மார்க்கெட்ஸ். நிறைய பேர் வந்து பாட்டம் பிடிக்கணும், டாப் பிடிக்கணும் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஏற்கனவே ட்ரெண்டிங் மூவில் பொசிஷன் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி நான் வந்து எப்போ புக் பண்ணணும், எக்ஸாக்டாக எப்போ புக் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ரைட்? நான் வந்து முன்னாடி என்ன சொன்னேன்? ஆங்கர் பாயிண்ட் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது. ரைட்? ஸோ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு ஆங்கர் பாயிண்ட் சார். எப்படி சார் கேட்கலாம். 400 பாயிண்ட்ஸ்னால் ரொம்ப பிக் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து சின்னதான். பிகாஸ் இது வந்து ஆங்கர் பாயிண்ட் ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் சின்ன ஜோன். இது வந்து இந்த ஸ்விங் லோலேருந்து வந்திருக்கு. இந்த ஸ்விங் லோலேருந்து ஒரு ஆங்கர் ஜோன் ஃபார்ம் ஆகுது இப்போ. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஒரு டாப் இல்லைன்னா பாட்டம்க்கு முன்னாடி ஒரு ஆங்கர் ஜோன் கண்டிப்பாக வரும். கரெக்ட்? ஸோ யூ டெல் மீ இப்போ என்ன ஆக போகுது ப்ரைஸில்? நீங்கள் எவ்வளோ வேணால் கீழே போகலாம், ப்ரைஸ் திரும்பி இங்கே தான் வரும். எவ்வளோ மேலே போயிட்டோம், இந்த ஜோன் தாண்டி மேலே போகட்டும், இப்படி தான் கீழே தான் வரப்போகுதுன்ட்டு எனக்கு தெரியும் மார்க்கெட்டில். அதை பற்றி நான் வந்து பிளான் பண்ண போகிறேன் ஃபார் மை ட்ரேடிங் இல்லைன்னா ரிசர்ச்காக. அப்படி நான் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் கான்செப்ட். நான் வந்து டீப்பாக நான் வால்யூம் கோர்ஸ் வந்து படிக்கும்போது நான் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் ரைட் நவ் லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஜூஸியாக கான்செப்ட் வந்து நான் காமிக்க போகிறேன்.
அது பற்றி நீங்கள் வந்து மேபி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நான் வந்து when I talk about it, அது வந்து கொஞ்சம் லிசன் டு இட் வெரி கேர்ஃபுல்லி, கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இந்த சார்ட் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். நான் எதுக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்திருக்கேன்னா, இது வந்து 2 நாளில் சப்போஸ் இன்னைக்கு வந்து நான் ரீப்ளேல காட்டுறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் டுடே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, லைவ் மார்க்கெட்டோட கேண்டில். இது வந்து மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹவர் கேண்டில். ஸோ 9:15லேருந்து 10:15 வரைக்கும். இது வந்து மண்டே மார்னிங் 28th ஏப்ரல் ஃபார்ம் ஆயிருக்கு. 28th ஏப்ரல் வந்து இப்போ கரண்ட் கேண்டில். 29th ஈவினிங் வந்து இதோட ஸ்டாக் கம்பெனியோட இது ரிப்போர்ட் வந்து வரப்போகுது. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட் அதெல்லாம். ஸோ அது வந்து 29th ஈவினிங் வரப்போகுது. நான் எதுக்கு இந்த சார்ட் காட்டுறேன்னு சொல்கிறேன். ஸோ ரைட் நவ் எப்படி இருக்குது ப்ரைஸ்? பியூட்டிஃபுல் ரேலி, கரெக்ஷன், போலன் ஃப்ளாக், என்ன ஃப்ளாக் வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து வேவ் 5 ட்ராப், வி ஸ்டார்டட் அ பிக் மூவி. நவ் நீங்கள் வந்து சொல்லலாம், சார் இப்போ வந்து நான் வந்து என்ன படிச்சிருக்கேன், பயங்கரம் பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்போ, ஏன்னா வால்யூம் பிரேக் அவுட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து மேலே டாப் டார்கெட் இதுதான், நம்ம மினிமம் டார்கெட் இதுதான், டாப் டார்கெட் எஸ்எல்லிங்க. நீங்கள் நிறைய இப்படி கேட்டிருப்பீங்க யூடியூப்லேயும், இல்லை உங்கள் ட்விட்டரில், சோஷியல் மீடியா, உங்கள் குரூஸ், ஃபேவரட் குரூஸ் எல்லாம் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆக போகுது, கெட் ரெடி, இதுதான் டார்கெட், ஹிட் லைக், எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வேணும், இவ்வளோ லைக்ஸ் வேணும், அப்போ தான் நான் வந்து ஸ்டாக்கோட பேர் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது எக்ஸாக்டாக? ஸோ இந்த மைண்டில் போட்டுக்கோங்க, திஸ் இஸ் த கேண்டில். திஸ் இஸ் தட் கேண்டில் வேர் வால்யூம் க்ரீனில் இருக்குது, கேண்டில் க்ரீனில் இருக்குது. கண்டிப்பாக மேலே தான் போகணும், ரைட்? ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போனால் என்ன ஆக போகுதுன்ட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட், இந்த கேண்டில் க்ளோசிங் அப்புறம் மார்க்கெட் வந்து 7%, 7.4% ஊந்திருக்கு. கிட்டத்தட்ட 7% மேலே ஊந்திருக்கு, ஃபால் ஆயிருக்கு. அது எப்படி? க்ரீன் கலர் வால்யூம், க்ரீன் கலர் கேண்டில்னா, க்ரீன் கலர் வால்யூம்னா பையிங் ஆகிருக்கு இல்லை? அதுதான் கன்ஃபர்மேஷனில் நிறைய பேருக்கு. கேண்டில் க்ரீனாக இருக்குது, பிரேக் அவுட் வருது, கேப் அப் ஆச்சு, பயங்கர வால்யூம் இருக்குது, இதுதான் மேலே போகணும், இப்போ தான் மேலே டார்கெட் வரணும். ஆனால் மார்க்கெட் ஹாஸ் ஃபாலன் 7% மேலே ஊந்துச்சு அந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்டாக. நான் இன்னொரு கேண்டில் ஸ்டிக் சார்ட் காட்ட போகிறேன், ரைட்? அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் பற்றி இப்போ கேட்காதீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், நான் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்காதீங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் பாருங்கள். இப்போ நான் திஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் என்னோட சீக்ரெட், எது சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ், டைம், வால்யூம், கரெக்ட்? வால்யூம் சார்ட் இல்லை இது, இது கேண்டில் ஸ்டிக் சார்ட். இது வந்து வால்யூம், டைம், ப்ரைஸ் கம்பைன் பண்ணி ஒரு இது வரும், ரைட்? ஒரு சில திங்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணல இதில், ஓகே? ஒரு சில திங்ஸ் நான் வந்து பப்ளிக்காக சொல்ல மாட்டேன், ஏன்னா அது என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் தான். அது வந்து இதோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தட் திங்ஸ் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். நான் அது வந்து பப்ளிக்காக சொல்லலை, அதை வந்து இன் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரஸ்ட் இண்டிகேட்டரில் இருக்குன்ட்டு. எதுக்கு நம்ம வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர்னா இதோட காரணம் ஒன்று என்ன இருக்குது, சேம் கேண்டில் நான் வந்து 2 சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகே? சேம் கேண்டில் நான் 2 சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன் சார்ட் வந்து பயங்கரம் கிராஷ் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து காட்டுது எனக்கு. இன்னொரு சார்ட் வந்து ப்ரைஸ் ஒரு டோஜி, இது ப்ரைஸ் கேண்டில், ப்ரைஸ் ஒரு டோஜி தான் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட் வந்து என்னதுன்னா, திஸ் இஸ் சார்ட்டோட பேர் சொல்ல மாட்டேன், ஐ ஜஸ்ட் டெல் யூ. நான் வந்து அகைன் இஃப் ரிவீல் பண்ணோன்னா நான் வந்து வால்யூம் கோர்ஸில் தான் ரிவீல் பண்ணுவேன். எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் வந்து எல்லாம் சொல்கிறேன், என்னென்ன சொல்கிறேன். நான் வந்து வால்யூம் கோர்ஸ் ஆல்சோ ஃப்ரீ யூடியூப்பில் போடுவேன், ஓகே? ஆனால் இப்போ வந்து என்ன, வாட் இஸ் இட் டெல், எனக்கு என்ன சொல்லணும், இந்த சார்ட் வந்து என்ன சொல்லணும்னா, பையிங் ப்ளஸ் செல்லிங் சேர்ந்து இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பையிங் செல்லிங் ஆக்டிவிட்டி எனக்கு சொல்லும், ரியல் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஆஸ் பர் திஸ் சார்ட், யாரோ வந்து பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க ஹெவி குவான்டிட்டியில். யாரோ அந்த அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு ப்ரைஸ், இந்த சார்ட்டில் அந்த அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய சேல் பண்ணியிருக்காங்க யாரும். சேம் திங் ப்ரைஸ், இந்த யூஷுவல் யார் நைன் எல்லாம் பப்ளிக் பார்த்து சார்ட் என்னது, இந்த சார்ட்டில் என்ன ஆகுது, யாரும் வந்து எதுவுமே பண்ணல. திஸ் இஸ் பிரேக் அவுட் சார்ட். இது வந்து பிரேக் அவுட் சார்ட், இது வந்து மேலே தான் போகுது. ஸோ எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, ஓகே சம்படி சீரியஸாக செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஷாக்கிங் திங் என்னென்னா, யாரும் செல் பண்ணும்போது இவ்வளோ பெரிய செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணும்போது
மார்க்கெட் கிராஷ் ஆகலை. புரியுங்களா? இவ்வளோ செல் யாரும் வந்து பெரிய ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய கை வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஃபால் ஆகலை. அடுத்த நாள் அடுத்த 30th தான் 30th தான் இது வந்து 7% ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட். எதுக்கு அப்படி எதுக்கு அப்படி ஆகுதுன்ட்டு கேளுங்க. பிகாஸ் இவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, மார்க்கெட் பார்த்துருக்கீங்க, யார் எல்லாரும் சொல்கிறாங்க மார்க்கெட் ரெட் கலர் கேண்டில் வரும்போது தான் இது செல்லிங் ப்ரெஷராக வந்திருக்கு. ஆப்ரேட்டர்ஸ் எஃப்ஐ டிஐ ஆப்ஷன் சின் இது அதுக்கு அதுன்ட்டு எல்லாரும் வந்து அப்போ தான் ஆகுது. ரெட் கலர்னா ஃபாலு, இல்லைனா இல்லை. அது வந்து பாதி தான் கரெக்ட். நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன், சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். கரெக்ட். சம்படி யாரும் வந்து முன்னாடியே ஷார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெரிய மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி யாரும் வந்து அதுக்கு முன்னாடியே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஷார்ட்ஸ். யாரும் வந்து நியூஸ்க்கு முன்னாடி தான் யாரும் வந்து ஷார்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே போக போதா கீழே போக போதா? சேம் திங் நீங்கள் வந்து வால்யூம்லேருந்து சொல்ல முடியாது. அதனால திஸ் எக்ஸாக்ட் ரீசன் இப்போ நான் சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த வால்யூம் வச்சுட்டு யாரும் செல் பண்ணியிருக்காங்க. இங்கே இவ்வளோ பெரிய கிராஷ் வந்தது. டூ திங்ஸ் ஆகலை. இந்த வால்யூமோட யார் பர்சன் வந்து திரும்பி யாரும் வந்து திரும்பி அகைன் ஷார்ட் கவர் பண்ணிங்கன்னா இது வந்து மேலே போயிடும். ரைட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேலே போயிடும். இந்த ஷார்ட் பர்சன் யாரெல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேலே போயிடும். சேம் திங் நான் வந்து என்ன சொல்லலாம், யாரோ ஷார்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக கீழே தான் போகும் அப்படியும் சொல்லலாம். ஸோ வால்யூம் வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சும்மா. அதனால் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பெரிய யார் சொல்லுவாங்க சிக்னல் கொடுப்பாங்கல்ல, ட்ரேடிங் சிக்னல்ஸ் பற்றி, அவங்க தான் அதிகம் ஃபாலோவர்ஸ். ஏன்னா எல்லாரும் அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க, சிக்னல் கொடுப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. இது வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு கதை. கேண்டில் ஸ்டிக்கு நடுவில் இருக்குது கதை இது. ரைட், பிட்வீன் கேண்டில் ஸ்டிக். அதனால 99% ரீட்டைலர்ஸ் ஆல்சோ இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ரீட்டைலர்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா இப்போ நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோஸ் ரெடி பண்ணுறாங்க, யாருக்காக ரெடி பண்ணுறாங்க? இதில் இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால ரெடி பண்ண மாட்டாங்க. இன்னும் வீடியோஸ் பார்ப்பாங்க, ப்ரெடிக்ஷன், இந்த நியூஸ்னால இப்படி தான் ஆச்சு அப்படி. ரைட். இப்போ நியூஸ் இன்னும் வரல. நான் என்ன சொல்கிறேன், நியூஸ்க்கு முன்னாடியே யாரும் வந்து ஷார்ட் பண்ணிருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. ரைட். ஸோ பாயிண்ட் என்னன்னா, திஸ் இஸ் அன் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஸ்டடியிங் மார்க்கெட். திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ எனக்கு நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சுட்டு தான், நம்ம எலியட் வேவ் வச்சுட்டு தான் நான் வந்து ஃபைனலாக படிக்கணும். இது வந்து எப்படி, திஸ் இஸ் ஐதர் அன் எண்டிங் டயகனல் வேவ். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டயகனல் வேவ் இருக்குது. இப்போ இது வந்து மினிமம் இவ்வளோ வரணும், வந்து தான் இப்போ இட் ஹேஸ் டு பிரேக் தி ஸ்விங். இல்லை நெக்ஸ்ட் பிட் இவங்க கர்வ் பண்ணிங்கன்னா இப்படி மேலே போகுதுன்னா திஸ் வில் பி அ ஃபைனல் லெக் இன் த மார்க்கெட். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டவுன் ஆகிறது போகுது. ரைட். ப்ரைஸஸ் சும்மா நான் பார்த்ததே நான் சொல்கிறேன், பிகாஸ் இது வந்து ஏபிசி பேட்டர்னாக போயிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும், என்னோட எலியட் வேவ் வச்சுட்டு இந்த லென்த் பார்த்தணும், இந்த லென்த் பார்க்கணும் கரெக்டாக போதா, எலியட் எண்டிங் டயகனலாக போதா, இல்லை இந்த பாயிண்டில் எண்டிங் டயகனல் ஃபினிஷ் ஆயிருக்குன்னா திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கீழே ஒரு ஃபால் மினிமம் இவ்வளோ தூரம் வரப்போகுதுன்ட்டு எனக்கு தெரியும். ரைட். ஸோ அதுதான் நான் வந்து வெரிஃபை பண்ணணும். ப்ளஸ் மெயின் பாயிண்ட் என்னென்னா, யாரும் வந்து மூவ்க்கு முன்னாடியே ஸோ 7% ஃபாலுக்கு முன்னாடி யாரும் வந்து ஷார்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் வந்து மெயின் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஷோ இஸ் தட் மார்க்கெட்டில் இருக்குது கேண்டில் ஸ்டிக் பற்றி நீங்கள் வந்து படிக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து காட்டுறேன். தட்ஸ் ஆல். ஓகே. இட் இஸ் நாட் ட்ரூத். வால்யூம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க என்ன 99%. இப்போ 99 ரீட்டைலர்ஸ் ஃபாலோ என்ன பண்ணுறாங்க, க்ரீன் கலர்னா க்ரீன் கலர் வால்யூம் தான் பிரேக் அவுட். ரைட். நிறைய பெரிய கையெல்லாம் நம்ம யூடியூபர் குருஸ் எல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. பீப்புள் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட். நவ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃபெலோஸ், திரும்பி நான் வந்து சொல்கிறேன், ஃபேர் வேல்யூ கேப் இருக்கீங்க, இப்படி தான் ஆயிருக்கு. நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க, ரீட்ரேஸிங்க தான் கீழே வரப்போதா இல்லையான்ட்டு கேட்குறீங்கல்ல. ஃபேர் வேல்யூ கேப் ரீடெஸ்ட் ஆகி பிரேக் டவுன் ஆக போதா, என்ன ஆகுதுங்க, செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கா இல்லையா? இப்போ இந்த ஸ்மார்ட் கார்ட் கான்செப்ட் ஃபெலோஸ் எல்லாம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது காட்டுறேன், எல்லாரோட கடை மூடிடும். நான் வந்து எப்படியெல்லாம் கான்செப்ட் சொன்னாங்கன்னா கன்ஃபார்மாக கேரண்டியாக இதுதான் உங்கள் ஆங்கர் பாயிண்ட். ரைட். ஆங்கர் பாயிண்ட்டில் எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆங்கர் பாயிண்ட் உங்கள் எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த கன்ஃபர்மேஷன் ரீடெஸ்ட் ஆகும்போது, எஃப்விஜி ரீடெஸ்ட் ஆகும்போது உங்கள் பிரேக்கர் மீன் த்ரெஷோல்டு அதெல்லாம் சொல்லலாம், நீங்கள் கதை சொல்லலாம், எனக்கு தெரியல. ரைட்.
ஆல் தட் நான் வந்து என் எக்ஸாக்டாக பின்னாடி இருக்குது ஸ்டோரி நான் வந்து சொல்லும்போது நீங்கள் வந்து ஸ்மார்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் குருஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வில் ஸ்டாப் இட். இப்போ கடை ஓடுது அவங்க வந்து ஓடட்டும், நோ இஷ்யூஸ். எல்லாம் நிறைய பேர் வந்து சீரியஸாக இந்த டீப் லெவல் யாரும் வந்து சொல்லலை, ஸோ நானும் விட்டுடுறேன் இப்போ. ஓகே, எனிவே பாயிண்ட் ஹியர் இஸ் தட் திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு நான் சொல்லலை, திஸ் இஸ் மை ரிசர்ச், நான் வந்து படிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ கைஸ். பட் மெயின் பாயிண்ட் இஸ் தட் பிஃபோர் வி ரீச் தர் அந்த வால்யூம் கோர்ஸ்க்கு வர முன்னாடி நீங்கள் வந்து 2 திங்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் படிக்கணும். இது வந்து டைம் பற்றி படிக்கணும், ரைட்? டைமுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வால்யூம் போகலாம். டைம் இஸ் த நெக்ஸ்ட் இது கான்செப்ட் நான் வந்து வி கோயிங் டு லேர்ன். ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் படிக்கல, நீங்கள் வந்து இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம், அது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் வால்யூம் வரும்போது ப்ரைஸ் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து ஓகே இந்த வேவ் இப்படி தான் போகுது, இதுதான் ரூலு, இதெல்லாம் பண்ணணும். நடுவில் கனெக்ஷன், ப்ரைஸ் வச்சுட்டு நடுவில் கரெக்ஷன் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான். நடுவில் இந்த ப்ரைஸு டைம் வால்யூமுக்கு கனெக்ஷன் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ யாரெல்லாம் அட்வான்ஸ் கான்செப்ட் படிச்சிருக்கீங்க, இந்த ஜேர்னி வந்து அடுத்த ஜேர்னி வரப்போது ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த 3 ப்ரைஸ் டைம் வால்யூம் வச்சு தான் நான் வந்து என்னோட ரிசர்ச் டூல் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டராக ரெடி பண்ணியிருக்கேன். அதோட நீங்கள் வந்து கைடு வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், I'll see you in another video. ப்ளீஸ் டெஃபினெட்லி எனக்கு வந்து இஃப் யூ அண்டர்ஸ்டுட் சம்திங் நியூ, புது கான்செப்டாக சார் லேர்ன் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாதீங்க இதை பற்றி. ஃபன்காக சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். ஒரு 1 ஹவருக்கே 100 மெசேஜஸ் வருது இன்றைக்கி. இஃப் ஐ ரிப்ளை டு 10 பேருக்கு ரிப்ளை பண்ணால் இன்னும் 10 மெசேஜ் மேலே வருது. அந்த ரிப்ளையோட ரிப்ளை வருது. கொஞ்சம் கஷ்டமாக ஆகுது. ஸோ கீப் இட். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் query இருந்தால் அப்போ தான் கேளுங்க. ஓகே, தேங்க் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் பி சேஃப். ஐ வில் டெஃபினெட்லி see you in the next video. பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேட்டர். நீங்கள் வந்து கொஞ்சம் பற்றி சீரியஸாக எடுத்துக்கோங்க இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் லேர்னிங் சம்திங். ஓகே, டேக் கேர் அண்ட் பி சேஃப்.